வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். சிலையும் நீயே சிற்பியும் நீயே. அத்தியாயம் 7. எழாவிடில் பயனில்லை. எழுவாய் பயனில்லை என்று பள்ளி பாடங்களில் நீங்கள் படித்திருந்தது நினைவிருக்கலாம். இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான புதுமொழி என்ன தெரியுமா? எழாவிடில் பயனில்லை. அதாவது அதிகாலையில் எழாவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் பயன்பெறப் போவதில்லை என்பதுதான் அது. வாழ்க்கையில் முன்னேறி சாதனை புரிய சில அடிப்படை பழக்க வழக்கங்கள் அவசியம். அத்தகைய பழக்கங்களில் தலையானது அதிகாலை எழுதல் எனும் நல்ல பழக்கம். நீ அதிகாலையில் எழாவிட்டால் எதிலும் உருப்பட மாட்டாய் என்கிறார் அறிஞர் கான்ராட். உன் முன்னேற்றம் கருதி நீ ஒரு பெரிய மனிதரை சந்திக்க விரும்பினால் அதிகாலையில் செல். தாமதித்தால் அவரது முன்னேற்றம் கருதி அவரை விட பெரிய மனிதரை சந்திக்க கிளம்பியிருக்கக்கூடும் என்கிறார் ஒரு அறிஞர். அதிகாலை பொழுது ஒரு அற்புதமான பொழுது. இருள் செல்லமாக விலக மெல்ல மெல்ல பெருகி வரும் சூரிய ஒளி. சூரிய ஒளியில் தவழ்ந்து வரும் இளங்காற்றில் மிதந்து வரும் புல்லினங்களின் கீச் கீச் மெல்லிசை கேட்டு மலரும் நம் இமை மொட்டுக்கள். இப்படி அதிகாலை பொழுதை வர்ணித்து கொண்டே போகலாம். அதிகாலை பொழுது ஒவ்வொருவரும் எழுந்து அனுபவிக்க வேண்டிய பொழுது. உங்களில் பெரும்பாலானோரை கேட்டு பாருங்கள். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீர்கள்? பதில் 7:30 இல்லை 8 என்று பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள். அதிகாலை எழாத நீங்கள் என்னென்ன இழக்கிறீர்கள் தெரியுமா? முதலில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை இழக்கிறீர்கள். சுவரை வைத்துதான் சித்திரம். நீங்கள் என்னதான் முன்னேற விரும்பி பல்வேறு முயற்சிகள் செய்தாலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பல்வேறு சாதனைகளை திறம்பட சாதிக்க முடியும். அதிகாலை நேரத்தில் பீச்சிலும் சாலை ஓரங்களிலும் வாக்கிங் செல்பவர்களை பாருங்கள். அவர்களை பார்த்தாலே ஆரோக்கியசாலிகள் என்று எழுதி ஒட்டப்பட்டிருக்கும். கேட்டு பார்த்தால் நான் 15 வருடங்களாக வாக்கிங் செல்கிறேன், 20 வருடங்களாக நடைப்பயிற்சியை நாள் தவறாமல் செய்கிறேன் என்று சொல்வார்கள். உடல் ஆரோக்கியத்தை எவ்வளவு தூரம் அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தால் இவ்வாறு நாள் தவறாமல் வாக்கிங் செல்வார்கள் என்று நினைத்து பாருங்கள். அதிகாலை காற்றிலேயே ஓசோன் நிறைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த ஓசோன் மிக மிக தேவை. அதிகாலை துரித நடையால் இந்த ஓசோன் அதிக அளவு உட்கிரகிக்கப்பட்டு இரத்த செல்களுக்குள் புகுந்து ஆரோக்கியத்தை வாரி வழங்குகிறது. இருதயத்திற்கு புது மெல்லிய நுண் இரத்த குழாய்களும் நடைப்பயிற்சியால் உருவாகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். இத்தனை சிறப்பு வாய்ந்த அதிகாலை நடைப்பயிற்சியை அதிகாலை எழாதவர்கள் இழக்கிறார்கள். அதன் மூலம் ஆரோக்கியத்தையும் இழக்கிறார்கள். அடுத்து, நம் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் மிக நன்றாக பணிபுரிகிறது என்று மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன. அதன்படி பார்த்தால் பெருங்குடல் காலை 5 மணி முதல் 6 மணி வரை நன்கு சுருங்கி விரிந்து பணியாற்றுகிறது. அதிகாலையில் எழுபவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை என்பதே இருக்காது. அதிகாலையில் வயிறு சுத்தமாக கிளியராகிவிட்டாலே போதும். அன்று பாதி பிரச்சனை கிளியரான மாதிரி தான். அதிகாலை எழாத போது கழிவுகள் தங்கி ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்பட்டு உடலுக்கு ஒரு அசதியையும் நோவையும் கொடுக்கிறது. அடுத்து, அதிகாலை எழாத நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் வாய்ப்பை இழக்கிறீர்கள். உங்களில் பலருக்கு வெளியே சென்று நடைப்பயிற்சி செய்ய இயலவில்லையா? அதிகாலை நேரத்தில் வீட்டிற்குள்ளாகவே உடற்பயிற்சி, யோகாசனம் போன்றவற்றில் ஈடுபடலாமே. காலை 8 மணி ஆகிவிட்டாலே அலுவலக வேலை, வீட்டு வேலை என பல வேலைகளும் உங்களை சூழ்ந்து கொள்ள உடற்பயிற்சிக்கு நேரம்தான் ஏது? அதிகாலை நேரம்தான் உடற்பயிற்சிக்கு ஏற்ற நேரம். நேரம் கழித்து எழுவதால்
மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது. டென்ஷன் நிறைந்த வாழ்க்கையில் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பெருமளவு உதவுவது தியானம். தியானம் செய்ய அதிகாலை பொழுதே ஏற்றது. ஆரவாரம் இல்லாத அமைதியான அதிகாலை பொழுதில் நீங்கள் செய்யும் 20 நிமிட தியானம் உங்கள் வாழ்க்கையவே அமைதி பூங்காவாக மாற்றிவிடும். மேலும் இரத்த அழுத்தம், நீரிழிவு, ஆஸ்துமா, இருதய நோய் போன்றவற்றிற்கு தியானம் மிகச்சிறந்த நிவாரணி என்று மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன. அதிகாலை எழாவிட்டால் தியானம் செய்யும் நேரத்தையும் வாய்ப்பையும் இழக்கிறீர்கள் அல்லவா? அடுத்து, அதிகாலை எழாத நீங்கள் இழப்பது எதை தெரியுமா? மதிப்பை. அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸுக்கு லேட்டு, அது இதுன்னு காரணம் சொல்லுவார். அந்த அம்மாவா அப்பப்பா எதுக்கு எடுத்தாலும் வள்ளுன்னு விழுவாங்க. இதெல்லாம் அதிகாலையில் எழாதவர்களை பார்த்து சொல்லப்படும் வார்த்தைகள். பார்க்க போனால் இவை யாவும் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளே அல்ல, உண்மையான வார்த்தைகள். அதிகாலை எழாததால் உங்களை விட்டு சுறுசுறுப்பு தேவதை விலக சோம்பல் பிசாசு பலமாக பிடித்து கொள்கிறது. லேட்டாக எழுந்து அறக்க பறக்க கிளம்பி அவசரமாக ஃபுட்போர்டில் தொற்றி பிதுங்கி வழியும் கூட்டத்தில் உடை கசங்க லேட்டாக போய் மேனேஜர் முன் அசடு வழியும் உங்களிடமிருந்து மதிப்பாக விலகி போகாதா என்ன? அதிகாலை எழாத நீங்கள் செல்வத்தையும் இழக்கிறீர்கள். அதிகாலை எழுந்து உங்கள் பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம் நீங்களே பாடம் சொல்லிக் கொடுத்து பாருங்கள். டியூஷன் தேவையில்லை, பணமும் மிச்சம். மிகச்சிறந்த மதிப்பெண் பெற வைத்தால் பொறியியல், மருத்துவம் போன்ற தொழில் கல்விக்கு நுழைவு கட்டணமாக பெரும் தொகையை செலவழிக்க வேண்டியிருக்காது. அடுத்து, அதிகாலை எழாத நீங்கள் வாய்ப்புகளை இழக்கிறீர்கள். எப்படி? இசைத்துறை போன்ற கலைத்துறைகளில் பயிற்சி மிக மிக அவசியம். இன்று முன்னணியில் இருக்கும் பாடகர்களும் நடன கலைஞர்களையும் கேட்டு பாருங்கள். தினமும் நாள் தவறாமல் அதிகாலையில் அவர்கள் செய்யும் பயிற்சியை பற்றி சொல்லுவார்கள். அதிகாலையில் தினமும் செய்யும் ஓரிரு மணி நேர பயிற்சி மிகச்சிறந்த வாய்ப்புகளை உறுதியாக தேடித்தரும். கலைத்துறையில் ஈடுபடுபவர்கள் 1 மணி நேரம் முன்னதாக எழுந்து எல்லா இடங்களுக்கும் குறித்த நேரத்தில் போய் வாய்ப்புகளை பெருக்கி பாருங்கள். வசதிகள் உங்களை தேடி வாசலில் வந்து நிற்கும். அதிகாலை எழாத நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை இழக்கிறீர்கள். நீங்கள் எழுத்தாளரா, கவிஞரா, ஓவியரா? அதிகாலை எழுந்து உங்கள் கற்பனை குதிரையை கிளப்பி பாருங்கள். நீங்களே நினைத்து பார்த்திராத அளவிற்கு உங்கள் கற்பனை குதிரைக்கு சிறகு முளைத்து பறக்க ஆரம்பித்துவிடும். பறந்து போய் உங்களுக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் தானே தேடி தந்துவிடும். அதாவது உங்கள் கற்பனை விரிய விரிய உங்கள் திறமையில் விரிவு ஏற்பட்டு மிகச்சிறந்த படைப்புகளை படைப்பீர்கள். சரி, இனி நாளை முதல் அதிகாலையில் எழுவது என்று முடிவு செய்துவிட்டீர்கள். அதற்கு என்ன செய்வது? இரவு 1 மணி நேரம் முன்னதாகவே படுக்கைக்கு செல்லுங்கள். படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு 10 நிமிடம் மனதை தியான நிலையில் வைத்து அமைதிப்படுத்திவிட்டு அந்த நிலையில் உறங்கச் செய்வதே நல்லது. 1 மணி நேரம் முன்னதாக படுத்தாலும் பல்வேறு தேவையற்ற சிந்தனைகளால் 3 மணி நேரம் புரண்டு படுத்துவிட்டு பிறகு தூங்குவது அதிகாலை விழிப்பை நிச்சயமாக பாதிக்கும். படுக்கைக்கு செல்வதற்கு முன் குடும்பத்தில் குட்டி குட்டி சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனை விவாதங்கள், தொலைபேசி வீண் வம்பு, தொலைக்காட்சி சீரியல் சோகங்கள் போன்றவைகளை அதிகாலையில் எழ விரும்பும் நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இன்றிலிருந்து அலாரம் வைத்துக்கொண்டு எழுவதை வழக்கமாக கொள்ளுங்கள். முதல் ஓரிரு மாதங்கள் அலாரம் உங்களை எழுப்பிவிட்ட பிறகு பழக்கம் காரணமாக நீங்கள் அலாரத்துக்கு முன்னால் எழுந்து அதை நிறுத்த ஆரம்பிப்பீர்கள். அலாரம் வைத்து எழுபவர்களுக்கு ஒரு குறிப்பு: அலாரம் அடித்ததும் அப்படியே அதன் தலையில் ஓங்கி அடித்து நிறுத்தி விட்ட தூக்கத்தை பிடிக்காதீர்கள். திரும்பி படுத்தவுடன் வரும் ஆழ்ந்த தூக்கம் 1 மணி நேர அசந்த தூக்கத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அலாரம் அடித்ததும் எழுந்து உட்கார்ந்து விடுங்கள். உட்கார்ந்த நீங்கள் கண்டிப்பாக எழுந்து விடுவீர்கள்.
நீங்கள் காஃபி அல்லது டீ பிரியரா? எழுந்தவுடன் ஆவி பறக்கும் சூப்பரான காஃபியை மனக்கண்ணால் கற்பனை செய்யுங்கள். காஃபி எண்ணம் தூங்கும் எண்ணத்தை கைவிடச் செய்யும். அதிகாலை அலாரம் வைத்து எழுவது உங்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகளை கவனிக்கத்தான் என்பது நினைவில் இருக்கட்டும். உடற்பயிற்சி, தியானம், இறை வழிபாடு, அன்றைய வேலைகளை திட்டமிடுதல், இப்படி ஏதாவது ஒன்றில் ஈடுபடுங்கள். அதை விடுத்து அதிகாலையிலேயே வீட்டில் மற்றவர்களை வம்புக்கு இழுப்பது, வீண் விவாதம் பேசுவது, இப்படி ஆரம்பித்து உங்கள் நிம்மதியை கெடுத்துக்கொள்வதோடு அடுத்தவர் நிம்மதியையும் அடியோடு கெடுக்காதீர்கள். அதற்கு நீங்கள் படுக்கையில் படுத்து கிடப்பதே மேல். சரி, ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாமா? சுமாராக 7 மணிக்கு எழும் நீங்கள் இனி 5 மணிக்கு எழுவதாக வைத்துக்கொள்வோம். இதனால் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைப்பது என்ன? 2 மணி நேரங்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் என்றால் வாரத்திற்கு 7 × 2 14, மாதத்திற்கு 30 × 2 60 மணி நேரங்கள். அதாவது மாதத்திற்கு 60 ÷ 24, 2.25 நாள். இப்படியும் கணக்கு பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எனில் வருடத்திற்கு 730 மணி நேரங்கள். அதாவது நாள் கணக்கு பார்த்தால் 730 ÷ 24, கிட்டத்தட்ட 30 நாட்கள். அதாவது ஒரு மாதம் போனஸ். அதிகாலை 5 மணிக்கு எழுபவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு மாத வாழ்க்கையே போனஸ். அங்கே அது வாங்கினா இது போனஸ் என்று அலையும் நாம் விலை மதிக்க முடியாத போனஸான நேரத்தின் மதிப்பை உணர்ந்து அறிவை பெருக்கி ஆற்றலை விரிவாக்கி முன்னேறலாமே. இது 7வது அத்தியாயம். அடுத்த வாரம் 8வது அத்தியாயத்தை பார்க்கலாம். இது தினத்தந்தியில் நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வந்தப்போ குறிப்பாக இளைஞர்களுக்காக அவங்கள முன்னேற்றணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக எழுதின தொடர் இது. இதை உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் இளம் சமுதாயத்தினருக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தை உங்களால் முடிஞ்ச அளவு ஏற்படுத்தி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.